மொபைல் பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணால் ஜிபேல எவ்வளோ தான் கேஷ்பேக் தராங்க, கூடவே ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்கும்போது இன்னொரு ரீசார்ஜ் பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது எது ஆக்டிவேட் ஆகும் எது டீஆக்டிவேட் ஆகும் அண்ட் ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு பெஸ்ட்டான ரீசார்ஜ் பிளானில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கலாம், எப்படி பெர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட விஐ ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ முடியறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நாள் கேப்பில் ரீசார்ஜ் பண்ணால் இந்த சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே பெஸ்ட்டான விஷயங்களையும் இதுக்குள்ளே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே அந்த ரீசார்ஜ்க்கான கூப்பன் இருக்கும் போது ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதனால் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு ₹5 அதிகபட்சம் ₹50 அது கிடைக்கும். இது அந்த கார்டு இருக்கும்போது மட்டும்தான். ரிவார்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் அப்படின்னு உறுதியாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த உறுதியில் மட்டும்தான் ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக இவங்க அமௌண்ட் தரவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ மோரார்லெஸ் நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிற ரீசார்ஜ் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 696க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக 5G கிடச்சிடும். அதே நேரத்தில் ஹாஃப் டே பார்த்தீங்கன்னா 4G அன்லிமிட்டட், அமேசான் பிரைம் லைட் வெர்ஷன் கிடச்சிடும், வீக்லி ரோல் அவுட் டேட்டா அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் டேட்டா, இது போல் எக்கச்சக்கமான சர்வீஸ் பார்த்தீங்கன்னா விஐயில் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விஐக்கு நான் ஏன் ரிலையபிளாக இருக்கேன்னா விஐயில் 4G அன்லிமிட்டட் 5G அன்லிமிட்டட். ஆனால் ஏர்டெல்லையோ ஜியோலையோ 4G வந்து அன்லிமிட்டட்லாம் இல்லை, லிமிட்டட் தான். 5G மட்டும் தான் அன்லிமிட்டட். ஸோ நான் எந்த டிவைஸ் ஸ்விட்ச் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணியாச்சு. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியாக உடஞ்சி பார்க்கலாம் உள்ள என்ன தான் ஸ்டஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ மோரார்லெஸ் நான் இப்போ ஒரு பிளான் ஆக்டிவேட்டில் இருக்கும் போதே நான் இன்னொரு பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போது அந்த பிளான் ஆக்டிவேட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக ஆக்டிவேட்டில் இருக்கும். இது எப்படி அப்படின்னா ஒரு 30 நாள் பிளான் போடுறீங்க, திரும்ப ஒரு 30 நாள் பிளான் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்து செகண்ட் ரீசார்ஜ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது 3 முறை வரைக்கும் அடிஷனலாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஒரு வருஷம் ரீசார்ஜே நீங்கள் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரைஸ் ஹைக் நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரே பிளான் தான் நீங்கள் அடிக்கடி போடுவீங்க அப்படின்னா 3 டைம் கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதனால் கண்டினியூவாக அந்த சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இது விஐன்னு மட்டும் இல்லைங்க, பிஎஸ்என்எல் தெளிவாக சொல்லியிருக்கான். நீங்கள் 3 ரீசார்ஜுக்கு மேலேயே பண்ணலாம்ப்பா, நீங்கள் ஒரு வருஷம் ரீசார்ஜ் பண்ணாலும் அது கண்டினியூஸாக வரதான் போகுது, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜியோலையும் இருக்குது. ஏர்டெல்லில் மட்டும்தான் சந்தேகம், அவனுங்க மட்டும்தான் கொஞ்சம் கோல்மால் பண்ணுவானுங்க. மற்ற எல்லாருமே கண்டினியூஸ் சர்வீசஸ் மல்டிபிள் ரீசார்ஜஸ் பண்ணாலும் சரி அந்த எண்ட் டு எண்ட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது உங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் பொருந்தும். அதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், இப்போ உதாரணத்துக்கு அமேசான் வந்து கண்டினியூஸாக ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளானோட சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே ஆட் ஆனாக மாறிக்கிட்டே இருக்குமே தவிர விட்டு விட்டு கண்டினியூ ஆகாது. ஒரு வேளை நீங்கள் கண்டினியூவாக பண்ணாமல் கரண்ட் ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 days 2 days தள்ளி போடுறீங்க அப்படின்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓடிடியோட சர்வீஸ் கட் ஆகும். திரும்பவும் வந்து நீங்கள் ரீலாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கட் ஆகாது. கண்டினியூஸாக அந்த ஆட் ஆன் டேட்டில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண பேக்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போது ஜிபே பக்கம் வருவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 9 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு இஎம்ஐ கார்டு, இது யார் வாங்கி மாட்ட போகிறாங்களோ. ரெண்டாவது இது ஒரு இயர்பட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது ₹2999 இருக்குது, வெறும் ₹499 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுங்கெல்லாம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ், அஸ்ட்ராலஜிக்கு மாஸ்டர் கிளாஸா? இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், மாட்டினீங்க என்கிட்ட, நீங்கள் ஒன்றும் தப்பிக்க போகிறதில்ல என்கிட்ட இருந்து. ஸோ அடுத்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டாக நீங்கள் வாங்கும் போது கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. முடிஞ்சளவு கிஃப்ட் கார்டு வாங்கி நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க ரொம்ப நாளாக, இது உண்மையாக போய் எனக்குமே தெரிஞ்சாகணும். ஸோ நிறைய பேர் கேட்ட பண்ணுறேன். 2 மந்த்துக்கான ஆடியபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ₹2. இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா கரண்ட்டாகவே ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காமல் காசு கட்டினவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டாமினோஸோட இது. ஸோ டாமினோஸ் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹10 to ₹100 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ கேஷ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேஷ் ₹5 கிடச்சிருக்கு. பிளாட்ஃபார்ம் ஃபீ பார்த்தீங்கன்னா ₹1.90 எடுத்துக்கிட்டானுங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹3 சொச்சம் கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த ரீசார்ஜ்க்கான கூப்பனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப் டு ₹50 வரைக்கும் அமௌண்ட் கேஷ்பேக்காக தருவேன்னு சொல்கிறாங்க. டேட்டாவுக்கு மட்டும் நல்லா நீங்கள் கீழே படித்து பார்க்கணும், அது டேட்டாவுக்கா இல்லை ஃபுல் ரீசார்ஜுக்கான்னு பார்த்துட்டு அதுபடி பண்ணால் தர்றாங்க. ஏதோ ₹1 ₹2 இந்தா சாமி பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. மற்றபடி
இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு காலத்தில எவ்வளவோ அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அப்ராப்ரியேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மோரலஸ் இந்த வீடியோவோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசார்ஜ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் அது வந்து கன்டினியூ ரீசார்ஜ் தான் இருக்க போகுது. எந்த வகையிலும் கரண்ட் பிளான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆக போறதில்ல. தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். பிரைஸ் ஹைக் ஆகும்போது கண்டிப்பா இந்த வகையான விஷயங்களும் உங்க மண்டையில வந்து போயிட்டு இருக்கும். மல்டிபிளான ரீசார்ஜ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.